இது உண்மையிலேயே மிகப்பெரிய உதவின்னு தான் சொல்லணும் இரண்யாசுரா. என்னோட வேலையை சுலபமா முடிக்க நீயே இங்க வந்துட்ட. இந்த பொண்ணு எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. அந்த அவமானத்துக்கு தண்டனை இவளுக்கு கிடைச்சே ஆகணும். அந்த அவமானத்துக்கான தண்டனை மரணம். இந்த மரணத்தால 2 நன்மை நடக்க போகுது. மகாராஜா அவந்திமாலா தன்னுடைய பொண்ணோட மரணத்தை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாரு. அவர் விஜயநகரத்தை தாக்குவாரு. 2 நாட்டுலயும் யுத்தம் நடக்கும். மகாராஜா அவந்திமாலா வெளியே இருந்து தாக்குவாரு, நான் உள்ள இருந்து தாக்குவேன். என்னோட எதிரி அந்த கெட்ட ராணி ஐராவதிய அரச சிம்மாசனத்துல இருந்து நான் தூக்கி எறிவேன். மெதுவா மெதுவா. என்னப்பா இது? பல்லு உடைஞ்சிருச்சு. இந்த ராட்சசி பேயை எப்படி விரட்டுறது? மகாராணி அம்மா உங்களை எல்லாரையும் வர சொன்னாங்க. வர வர உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. இந்த நேரத்துல என் சொந்தக்காரங்கெல்லாம் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் தீராவை நான் காப்பாத்தணும். யார்கிட்ட இருந்த? சந்திரகாந்தா கிட்ட இருந்தா, அசுரன் கிட்ட இருந்தா? ஒரு விஷயத்த நாம யோசிச்சாகணும். சந்திரகாந்தா அந்த அசுரனே கட்டுப்படுத்தி வச்சிருக்கானா? அப்ப நம்ம தீரா ஏன் அவளை பார்த்து பயப்பட மாட்டீங்களா? சந்திரகாந்தா, சந்திரகாந்தா எங்க போனா? இங்க தானே இருந்தா. இந்த புத்தகம் அவகிட்ட தான் இருந்துச்சு. அவதான் இதை கிழிச்சிருப்பாளா? திடீர்னு எங்க மறைஞ்சிட்டா? தெரியாதவங்க தான் பின் தொடர்ந்து வருவாங்க. நாம 2 பேரும் தான் ஒன்னாச்சு. நம்ம போற இடம் ஒண்ணு, வழியும் ஒண்ணு. அதாவது நீ எங்கேயோ, நானும் அங்கதான். எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணை பத்தி தான் கவலை. இவதான் எங்களோட வாழ்க்கை. சூரிய நகரத்துக்கு வந்த ஆபத்து என்னாலதான் வந்துச்சு. நான் சூரிய நகரத்தை விட்டு எப்படி போவேன்? ஆபத்து சூரிய நகரத்துக்கு இல்லம்மா, உனக்கு தான் ஆபத்து. இல்லம்மா, நான் அப்படி போயிட்டேன்னா என் உயிரை விட மேல நேசிக்கிற உங்க உயிருக்கு ஆபத்து. இளவரசி அம்மாவோட சடலத்தை என்ன பண்றது? இந்த நிலைமையில இளவரசி அம்மாவும் சிறைச்சாலையில இருக்காங்க. இறுதி சடங்கு பண்றதுக்கு இப்போ ஆளே இல்லையே. எங்க அம்மாவோட இறுதி சடங்கையாவது என்ன செய்ய விட. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா போலாம். சித்தி, இவங்களெல்லாம் கொல்லாதீங்க. இவங்க அப்பா இல்ல சந்திரகாந்தா, உங்களை நான் கொல்லல, மயக்க அடைய தான் செஞ்சிருக்கேன். சீக்கிரம் வா, இங்க இருந்து போலாம்.
தேஜா, மாய சக்தியால எல்லா கதவுகளையும் மூடு. சந்திரகாந்தா சீக்கிரமா வா, இந்த வழி அடைக்கிறதுக்குள்ள போயிடலாம். இது வழியா போனா மாளிகை விட்டு சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரம் வா. வா சந்திரகாந்தா. உன்னை அவ்வளவு சீக்கிரமா மயக்கமடைய வைக்க மாட்டேன். ஏன்னா நீ மயக்கம் அடைஞ்சிட்டன்னா உனக்கு இந்த வலி எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன். அத்தை, இவளுக்கு உண்மையாவே எதுவும் தெரியலனா இவளை நம்ம கொன்னுடலாமா? இல்ல கேகனா, இவளை இப்படி கேட்டால சொல்ல மாட்டா. இவளை நான் சொல்ல வைக்கிறேன். எனக்கு உன் வலி புரியுது வீரா. நானும் கணவனை இழந்தவதான். உன் மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த பாலக்குடி உனக்கு நல்லா தூக்கம் வரும். வாப்பா, வந்து பாடு.